1 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான போட்டிகளில் முதல் பரிசை பெற்று செல்லும் வகுப்பு, இந்த வருடத்திற்கான சுழற் கோப்பையை பெற்று செல்லும் வகுப்பு 3ஆம் வகுப்பு அல்ல, 2ஆம் வகுப்பு அல்ல, 4ஆம் வகுப்பு. 4ஆம் வகுப்பு ஆசிரியர் மற்றும் 5 அல்லது 10 மாணவர்கள் வந்து உங்களுக்கான சுழற் கோப்பையை பெற்று சொல்லுங்கள். சிஸ்டர் வாங்க. 4ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் ஒரு 5 பேர் வாங்க, சீக்கிரம் வாங்க. ஆறாம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இடையான கலை போட்டிகளில் இந்த வருடம் 7ஆம் வகுப்பு முதலிடத்தை பெறாமல் 8ஆம் வகுப்பு முதலிடத்தை பெற்று செல்கிறது. 8ஆம் வகுப்பு ஆசிரியர் மற்றும் ஒரு 4-5 மாணவர்கள் வேகமாக மேடைக்கு வாங்க. 8ஆம் வகுப்பு நடந்து முடிந்த விளையாட்டு போட்டிகளில் இந்த வருடத்திற்கான ஓவரால் சாம்பியன் மாணவன் 7ஆம் வகுப்பு சார்ந்த ப்ளூ ஹவுஸ் சார்ந்த கௌதம். 7ஆம் வகுப்பை சார்ந்த ப்ளூ ஹவுஸ் சார்ந்த கௌதம் ஓவரால் சாம்பியன் ஆஃப் திஸ் இயர். மாணவிகள் ஓவரால் சாம்பியன் எல்லோ ஹவுஸை சார்ந்த 7ஆம் வகுப்பை சார்ந்த பிரித்திகா. நான்கு அணிகளுக்கு இடையான கடும் போட்டியில் 122 மதிப்புகளை பெற்று எல்லோ ஹவுஸ் 4வது இடம். நூத்தி 35 மதிப்பெண்கள் பெற்று ரெட் ஹவுஸ் ரன்னர்ஸ் 2வது இடத்தை பெற்று செல்கிறார்கள். ரெட் ஹவுஸ் ரன்னர்ஸ், ரெட் ஹவுஸ் ஆசிரியர் பொறுப்பாளர்கள் மற்றும் ரெட் ஹவுஸ் கேப்டன் ஒரு 10-15 ஸ்டூடெண்ட்ஸ். ரெட் ஹவுஸ் சீக்கிரம் வாங்க, நீங்க தான் ரன்னர்ஸ் ஆஃப் திஸ் இயர். நூற்றி 24 புள்ளிகளை பெற்று கிரீன் ஹவுஸ் அல்ல ப்ளூ ஹவுஸ் 3வது இடம். 171 புள்ளிகள் பெற்று கிரீன் ஹவுஸ் இந்த வருடத்திற்கான சுழற் கோப்பையை பெற்று செல்கிறார்கள். கிரீன் ஹவுஸ் 171 புள்ளிகள். அலெக்ஸ் சார், கிரீன் ஹவுஸ் டீச்சர் சிந்தியா டீச்சர். அலெக்ஸ் சார் எங்க இருக்கீங்க? அன்பிற்கினிய பெற்றோர்களே, குழந்தைகளை உற்சாகப்படுத்தும் வகையில் கலை விழா நடைபெற்றது. குழந்தைகள் கலை விழாவில் வெற்றி பெற்றார்கள். அடுத்ததாக விளையாட்டு விழா நடைபெற்றது. விளையாட்டு விழாவிலும் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இத்தனை பரிசுகளும் அவரவர் வகுப்பில் வைக்கப்படும். அதனால் பரிசுகள் பெற்ற குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள்.